டு த ட்ரெண்டிங் சமையல். நான் உங்கள் அலமு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக்கெண்ட் அதுவுமா ஒரு டீயோட நம்ம ஒரு அருமையான நம்ம டீ கடை பிஸ்கெட் பார்க்கலாமா? என்னடா டீ கடை பிஸ்கெட்டுன்னு சொல்கிறாங்க பார்க்குறீங்களா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ கடை பிஸ்கெட்டு. இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டி ஃப்ளேவரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் திரும்ப செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கப் எடுத்துக்கோங்க. 250 கிராம்ஸ் ஆஃப் கப் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் மைதா மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு எக் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக் என்ன பண்ணலாம்னா இதில் உடச்சி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்கு உடச்சிட்டோம். இப்போ இதில் எக் ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 1/3 ஆஃப் கப்பு சுகர் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/3 ஆஃப் கப் ஆஃப் சுகர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு பிறகு நல்லா பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை என்ன ஆகும்னா கரையும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பீட்டரை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து நிறைய ஆயில் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பீட்டர் வச்சு இப்படி நல்லா இப்படி பார்த்திங்கன்னா நல்லா இப்படி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நல்லா பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் ஆஃப் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மைதா மாவு ஆட் பண்ணி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மைதா மாவு என்ன பண்ணலாம்னா இதில் கொஞ்சமாக கொட்டி நல்லா நம்ம பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னுடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நான் உங்களுக்காக டெய்லி வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் ஒரு டிஷ்ஷை செய்யும் போது நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் செஞ்சு பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு பிறகு தான் உங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுவேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆட் பண்ண போகிறது என்னன்னா ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கார்டமன் பவுடர் வாசனைக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாக என்ன பண்ணலான்னா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஊட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி மாவு மாதிரி நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி எடுக்கிறதுன்னு. இங்கே பாருங்கள், எடுத்துக்கிட்டோமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா பார்த்திங்கன்னா இப்படி உருட்டிட்டோம். சப்போஸ் நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டும் போது உங்களுக்கு சக்கரை கொஞ்சம் இலகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது, அந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மைதா மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு உருட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா உருட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னா கையில் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நைஃப் எடுத்துக்கிட்டோமா ஃப்ரெண்ட்ஸ்? நைஃப் எடுத்துனதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம அந்த பேக் சைடில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் சைடில் கிடையாது, பேக் சைடில் நல்லா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படி ஒரு ஷேப் கொடுக்கணும். இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கடையில் விற்கிற பிஸ்கெட்டையோடையே இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு பிக்னிக்கில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஒரு கண்டெய்னரில். ஸோ வெளியில் வாங்குறதோட நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சோன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காசும் சேவு, பசங்களும் ஹாப்பி, பசங்களுக்கு ஹெல்த்துக்கும் எதுவும் ஆகாது, நீங்களும் ஹாப்பி தான். எங்கன்னா வெளில போகிறீங்க அந்த வீக்கெண்டில் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே என்ன பண்ணலாம்னா பண்ணி வச்சிடலாம் அழகாக ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இதே மாதிரி தட்டி நைஃப்பில் இருக்கிற பேக் சைடை வச்சு நம்ம ஒரு ஷேப் அழகாக ஒரு ஷேப் கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா பேனில் வந்து ஒரு ஆயில் வச்சு இதை டீப் ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு வந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவை இருக்குல்ல ரவை அதை தோட்டி நம்ம வந்து ஆயிலில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு ஜஸ்ட் 1 by 1 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ரவை எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவை என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பிஸ்கெட் இருக்குல்ல நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஷேப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்படியே ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது லைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எண்ணெயில் பொரிச்சு வரும்போது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா இப்படி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்கும். இது வெளியே வந்து பார்த்தோன்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம என்ன பண்ணலான்னா பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் சிம்லேயே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொரியுதுங்களா? இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே நம்ம பொரிச்சு எடுக்கலாம் சூப்பராக. நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ திருப்பி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே வாய் ஊறுதுங்களா? கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் டெய்லி பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நான் வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 15 days வச்சுக்கலாம். பசங்களுக்கு டெய்லி ஸ்கூல் போகும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி 2 எடுத்து கொடுக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி ஒரே ஒரு முட்டையை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குதுங்களா? பார்த்தீங்களா? நல்லா வெந்துச்சு பாருங்கள். முன்னாடி பின்னாடி நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்று அப்படியே எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? நல்லா வந்து இப்போ ஒரு எடுத்து பார்த்தீங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா காட்டுற பாருங்கள். இப்போ இதே மாதிரி வந்து நம்ம எல்லாமே எடுத்து போட்டுடலாம். எடுத்து போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம சூப்பரான வந்து ஒரு ஹோம்மேட் பிஸ்கெட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓவனே இல்லாமல் ஒரு அருமையான பிஸ்கெட் வந்து ரெசிபி வந்து நம்ம செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவையை தோட்டி மைதாவை ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இது 10 to 15 days நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். உங்களுடைய பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் உங்களுடைய பசங்களுக்கு டெய்லி 2 ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வாங்குறதோட இது வந்து வீட்டிலே நம்ம செஞ்சு வச்சோன்னா நீங்களும் ஹாப்பி, உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப ஹாப்பி. அம்மா டெய்லி நம்மளுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எங்ககிட்ட இருக்கிறது பிஸ்கெட்டில் நான் உங்ககிட்ட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்ககிட்ட. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் உடச்சி மட்டும் காட்டியிருக்கேன், உங்ககிட்ட டேஸ்ட் பண்ணி காட்டல. இப்போ டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேன், அதுவும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பரான ஒரு ஹோம்மேட் பிஸ்கெட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இருக்குது. உங்ககிட்ட நான் உடச்சி மட்டும் தான் காட்டியிருக்கேன், பட் டேஸ்ட் பண்ணி காட்டல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்களா? இந்த ஷேப்பே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம நைஃப்பில் பேக் சைடு இருக்குல்ல அந்த ஷேப் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே மட்டும் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். உண்மையாகவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? வீடியோ எடுக்கிறீங்களா? நீங்கள் தான் ட்ரை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எப்படி இருந்தாலுமே. ஏன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் கூடவே ஒரு தட்டி விட்டு ஒரு பெல்லை விட்டு போயிடுங்க. ஏன்னா கோயிலுக்கெல்லாம் போகும்போது ஒரு பெல்லை தட்டுவீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலையும் வந்து ஒரு பெல்லை தட்டி விட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நிறைய வீடியோஸ் மேலும் அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இருக்குது உடம்புன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பை காட் கிரேஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கடவுள் வந்து பார்த்தோன்னா என்னை வந்து குளுக்கோஸ்லாம் ஏற்றி நல்லா இப்போ ஸ்டடியாக வச்சுருக்காரு. நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு சப்போஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சென்ட்ரிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு டைமும் கிடையாது, நிறைய ஆர்டர்ஸும் வந்துட்டுருக்கு. நான் அந்த ஆர்டர்ஸை ஃபுல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிஸியாகவே ஆகிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ சேனலை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டிஷ்ஷை நம்ம சந்திக்கலாம். இப்போ உங்களோட அலைமையில் விடைபெறுவது டேக் கேர், வரட்டா, பாய்.